அந்த டேஸ்ட்டும் தனியா தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, வேர்க்கடலை, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக செய்வேன், நான் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சென்னையில் இருக்கும்போது எப்போவுமே வீட்டில் கருவேப்பிலை பொடி இருக்கும். இங்கே வந்த பேர் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன், அதெல்லாம் செஞ்சு வைக்கிறதே இல்லை. அதனால எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டார், கருவேப்பிலை பொடி செய்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் செய்கிறேன். கருவேப்பிலைங்க நான் நல்லா முன்னாடியே கழுவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சுட்டேன். சுத்தமாக தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள், இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் ஊற்றிக்கணும். ஏன்னா பொடி பண்ண போகிறேன் இல்லையா, அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டா நல்லா வராது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுனா மொத்தம் தீஞ்சிடும். ஃபஸ்ட்டு சீரகம், அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போது வேர்க்கடலை. புளி போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அதை அரைக்கும் போது பொடியில் அங்கங்கே புளிப்பாக இருக்கும். சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்குங்க. நல்லா வந்துச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் சிம்பிள் தான் வச்சு வறுத்துக்கணும். தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு பக்கம் தீஞ்சிடும், ஒரு பக்கம் வேகாமே இருக்கும் கருவேப்பிலை. அப்புறம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த கருவேப்பிலை பொடி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தாங்க. அவன் சும்மா இல்லாமல் காலையில் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அவங்க தலையில் முடியெலாம் அதிகமாக நிறச்சி போயிட்டு இருக்குதுப்பா, எனக்கு ஏதாவது பண்ணுப்பா, ஷாம்பு டை எதாவது வாங்கி போடுப்பான்னா, எனக்கு அதெல்லாம் போட பிடிக்காது நைனா அப்படின்னு சொன்னார். வேறு ஏதாவது பண்ணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, என்ன பண்ணுறதுப்பா, உங்கள் அம்மா சென்னையில் இருக்கும்போது வீட்டில் கருவேப்பிலை பொடி எப்போவுமே இருக்கும், நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன், அது சாப்பிட்ட உடம்பு நல்லது, எனக்கு வெள்ளை முடியும் வராமல் இருந்தது. இப்போ எங்கப்பா இங்கே வந்து பேர் உங்கள் அம்மா செய்கிறதே இல்லை அப்படின்னா, அம்மா உனக்கு அப்பா மேலே கேரே இல்லையா, நீ கண்டிப்பாக இன்றைக்கி செய்யுமா, இல்லை நானே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்டர் போட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி என் வீட்டுக்காரருக்காக தாங்க. கருவேப்பிலை பொடி சாப்பிட்டோம்னா வெள்ளை முடி வரத்து கம்மியாகும், வெள்ளை முடியும் கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா வாய் வாசனை வரும், அது அவங்க பல் வளர்க்காதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம என்ன தான் சுத்தமாக பல் வளர்க்கிட்டு போனாலும் வாயில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வரும், அவங்க வயிற்றில் புண்ணாயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றில் இருக்கிற நம்ம தெரியாமல் இருக்கிற அந்த புண்ணு காயங்கள்லாம் குணப்படுத்துங்க கருவேப்பிலை பொடி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு மரவெட்ட தான் போவார், அடிக்கடிக்கு கையெல்லாம் வெட்டின்னு வந்துடுவார், காலில் அடிபட்டுரும். எங்கள் பாட்டி எப்போவுமே வீட்டில் கருவேப்பிலை பொடி செஞ்சு வைக்கும், அந்த காயம் சீக்கிரம் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா விதைங்க வந்துச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு, கல்லுப்புங்க போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் அது டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இந்த மாதிரி தான் அரைக்கணும் நம்ம. பாருங்கள் 5 நிமிஷத்தில் கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. வாசனை கமகமான்னு வருது. அப்படியே சாப்பாட்டில் நெய் ஊற்றி பொடி போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க, செமையாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நெல்லெண்ணெயில் கூட ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நெய் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருக்குது. அந்த வேர்க்கடலை போட்டேன் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டும் தனியாக தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.